பரபரப்பான நாட்களை எட்டிட்டு இருக்குது நம்மளுடைய சூப்பர் சிங்கர் ஜூனியர் 6ஓட ஃபினாலே. சோ இந்த கிராண்ட் ஃபினாலே வந்து ஏப்ரல் 21 நடக்க இருக்குது. சோ இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில வந்துட்டு நம்மளுடைய மக்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஓட்டுகளை போட்டு அவங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிச்சுட்டு வராங்க. சோ டைட்டில் வின்னர் யாரு வர போறாங்க அப்படிங்கறதுல வந்துட்டு இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு ஒரு தெளிவு இல்லாம சோ வந்துட்டு சஸ்பென்ஸாவே இருக்குது. சோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு கண்டிப்பா நம்மளுடைய 6 ஃபைனலிஸ்ட் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்ஸை விடவும் இந்த சீசன்ல தான் வந்துட்டு நம்மளுடைய குழந்தைங்க அவ்வளவு திறமையா இருக்கிறாங்க. சோ இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து நம்ம வந்து மக்களே வந்துட்டு ஓரளவுக்கு கணிச்சு வச்சிருப்பாங்க. சோ இவங்கதான் வந்து டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படிங்கிற அளவுக்கு. பட் இந்த சீசன்ல வந்துட்டு மக்களோட அவங்க வந்து எதனா கணிச்சு வச்சிருந்தாலும் கண்டிப்பா அது தோத்துரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு யாராலையுமே வந்துட்டு ஷியரா சொல்லவே முடியாது இவங்கதான் வந்து டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படிங்கிற அளவுக்கு. சோ அந்த வகையில வந்துட்டு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் 6ல முதலாவது ஃபைனலிஸ்ட தேர்வான நம்மளுடைய ரித்திக் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்துட்டு ரொம்பவே திறமையானவர். அது மட்டும் இல்லாம இவருடைய முதல் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்சஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. வந்து இவர் அதிகமா மிஸ்டேக் பண்ணதே கிடையாது. இவருடைய ஸ்கோர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆவரேஜாவே வந்துட்டு இவர் எப்படியே வந்துட்டு 40 வாங்கிடுவாரு. அந்த அளவுக்கு ஒரு 10 எபிசோட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல 9 எபிசோடு வந்துட்டு இவர் வந்து 40 அவுட் ஆஃப் 40 வாங்கியிருப்பாரு. அந்த அளவுக்கு வந்துட்டு அவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டா பாடுவார். அது மட்டும் இல்லாம வர சீஃப் கெஸ்டா இருக்கட்டும், நம்மளுடைய வேற எதனா ஜட்ஜஸ் வந்தாலும் சரி அவங்கள வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு கண்ணீர் விடவே வச்சிருவாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மியூசிக்குள்ளே வந்து அப்படியே ஊற வச்சிருவாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஜட்ஜஸ் எல்லாருமே வந்துட்டு ரித்திக் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரித்திக் வந்துட்டு எப்போ பெரியவர், அதாவது இன்னும் 10 வருஷம் எப்படா ஆகும், அவனோட குரல் எப்படா மெச்சூர்ட் ஆகும் அப்படின்னு நாங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ரித்திக் வந்துட்டு இந்த வயசுலயே வந்துட்டு இவ்வளவு அருமையா ஒரு பிளேபேக் சிங்கர் பாடுற அந்த ஒரு இசை நுணுக்கங்களும் சரி, அந்த ஒரு எல்லாமே வந்துட்டு நம்ம ரித்திக் கிட்ட இருக்குது. இயற்கையாவே அவனோட வாய்ஸ்ல வந்துட்டு அது வந்துருச்சு. சோ அவனோட வாய்ஸ் எப்ப மெச்சூர்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரே இதுக்காக மட்டும் தான் வந்துட்டு நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுக்கப்புறமா அவனுக்கு எந்த ஒரு இதுவே கிடையாது. அவன் வந்து டைரக்டாவே பிளேபேக் சிங்கர் தான். சோ அந்த அளவுக்கு நம்ம ரித்திக் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல வந்துட்டு எவ்ரி வீக் வந்துட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த வீக் வந்து கொடுப்பாங்க. அதாவது அதுல வந்துட்டு யார் வந்து பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் ஹாம்பர் கொடுப்பாங்க. அந்த வகையில இந்த சீசன்லயே வந்துட்டு அதிகபட்சமா அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த வீக்கை வாங்கின ஒரே கண்டஸ்டன்ட் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா நம்ம ரித்திகா தான் இருப்பாரு. ஸோ எவ்ரி வீக் வந்துட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அவர் தான் வாங்குவார். அந்த அளவுக்கு நம்ம ரித்திகோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். ஸோ கண்டிப்பா ரித்திக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அவருடைய ஃபேன்ஸ் வந்துட்டு நம்ம வந்து அவர் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு ஒரு முறையும் வந்தது இல்லை அப்படிங்கிறதுனால அவருடைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு மக்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உண்மையிலே சொல்ல போனா இவருக்கு உண்மையிலே நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. சோ கண்டிப்பா இவரும் வந்துட்டு அந்த ஒரு கிராண்ட் ஃபினாலே ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு டஃப்பான காம்படிஷன் கொடுப்பாரு. சோ டைட்டில் வின்னர் மேபி யாரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்களுடைய கருத்துக்களையும் நம்ம ரித்திக்கு வந்து டைட்டில் வின்னருக்குரிய தகுதி இருக்குதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம தெரிவிங்க.